வணக்கம். இன்றைய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் 12 ராசிக்கான லக்னம் எது என்று ராசி கட்டத்தில் இருக்கும். அதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ஜோதிட ஆசானாக 22/2/2026 இன்றுள்ள கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு 12 லக்னங்களுக்கும் அவர்களின் மனநிலை, தொழில், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த விரிவான வாழ்வியல் ஆலோசனைகளை இங்கே வழங்குகிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் சந்திரன் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திலும், கேது பகவான் சிம்மர் ராசியில் உள்ள பூர நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்பின்படி 12 லக்னுக்கான பலன்களை பார்ப்போம். இப்போது மேச லக்னம். நண்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் லக்னத்திலே அமர்வதால் உங்கள் மனநிலை மனோகாரகன் சந்திரன் என்றபடி 3ஆம் இடம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புதிய உத்தியோகத்திலும் இருக்கும். 10 சனி 12 மறைவதால் தொழில் ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். 6 புதன் லாபத்தில் இருப்பதால் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. 5 கேது அமர்ந்து உங்கள் பூர்வ புண்ணியத்தை தூண்டுவதால் குழந்தைகளின் வழியில் ஒரு சுப செய்தி வந்து சேரும். 7 சுக்கிரன் வலுவாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி நிலவும். உணவு என்று எடுத்துக்கொண்டால் நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய பெருச்சம்பழம் உட்கொள்ளுங்கள். சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபடவும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி லக்னமாக அமைந்த நேயர்களே, இன்று சந்திரன் 12 மறைவதால் மனநிலை சற்று அலைபாயலாம். தியானம் அவசியம் செய்ய வேண்டும். 10 சனி 11 இருப்பதால் தொழில் ரீதியாக பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். 6 சுக்கிரன் 10 அமர்வதால் வேலையில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். 4 கேது சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளில் சிறு மன வருத்தம் வரலாம். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. 7 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் மனைவியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். உடல் உஷ்ணத்தை தணிக்க வெண்பூசணி அல்லது நீர்ச்சத்து காய்கறிகளை சேர்க்கவும் நண்பர்களே. மகாலட்சுமி தீபம் வைத்து வெளிப்படவும் நன்றாக இருப்பீர்கள். மிதுன லக்ன நண்பர்களே, இன்று 11 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனநிலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும். 10 குரு லக்னத்தை பார்ப்பதால் தொழிலில் புதிய அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நண்பர்களே. 6 செவ்வாய் 8 மறைந்து உச்சம் பெற்றிருப்பதால் மறைமுக எதிர்ப்பு காணாமல் போகும். 3 கேது அமர்ந்திருப்பதால் உங்கள் வீரம் மற்றும் விவேகம் கூடும். 7 குரு வலுவாக இருப்பதால் மனைவி மற்றும் பார்ட்னர்கள் மூலம் லாபம் இருக்கும். புத்துணர்ச்சி பெற புதினா, தேநீர் குடி அல்லது துவையல் எடுத்துக் கொள்ளுங்கள். மிகவும் ஆரோக்கியம் நல்லது. மகாலட்சுமிக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். நன்றாக இருப்பீர்கள். கடகலக்ன நண்பர்களே, இன்று 10 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் நிர்வாக பொறுப்புகள் கூடும். 6 குரு 12 மறைவதால் நோய் மற்றும் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் நண்பர்களே. 2 கேது அமர்ந்திருப்பதால் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. கனிவான பேச்சு காரியம் சாதிக்கும். 7 சனி 9 இருப்பதால் வாழ்க்கை துணை விலையில் சிறு அலைச்சல் இருக்கும். 5 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் முன்னேற்றம் பெருமை தரும் நண்பர்களே. உணவு ரீதியாக ரத்தத்தை சுத்திகரிக்க நெல்லிக்காய் அல்லது சீரக நீர் அருந்துங்கள். மிகவும் நல்லது. பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வெளிகளால் அர்ச்சனை செய்யுங்கள். சிம்மலக்ன நேயர்களே, இன்று 9 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனநிலை ஆன்மீகத்திலும் தர்ம காரியத்திலும் ஈடுபடும். 10 சுக்கிரன் 7 அமர்ந்து உங்களை பார்ப்பதால் தொழில் மேன்மையடையும். 6 சனி 8 மறைந்திருப்பது தீரராஜாவுக்கு தரும். கடன் சிக்கல்கள் தீர வழிபிறக்கும் நண்பர்களே. லக்னத்திலே கேது அமர்ந்திருப்பதால் ஆழமான சிந்தனைகள் தோன்றும். 7 வலுவாக இருப்பதால் மனைவியின் ஆலோசனை பெற்று வெற்றியை தரும் நண்பர்களே. எலும்பு பலப்பட முருங்கைக்கீரை அல்லது பால் உணவுகளை சேர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே. பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் கேட்கவும். கன்னியா லக்ன நண்பர்களே, இன்று 8 சந்திரன் மறைவதால் சந்திராசிரமம். மனநிலையில் ஒருவித பதற்றம் இருக்கலாம். அமைதி காக்கவும். 10 புதன் 6 மறந்திருப்பதால் குருவின் பார்வையில் இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். 12 கேது அமர்வதால் தேவையற்ற பயணங்கள் தவிர்க்கவும். 7 குரு 10 இருப்பதால் மனைவி மூலம் தொழில் லாபம் உண்டு நண்பர்களே. 3 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பறக்கும். உணவு வகை எடுத்துக்கொண்டால் ஜீரணத்திற்கு பூண்டு ரசம் அல்லது கோமம் சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் நல்லது. பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்யவும். துலாம் லக்ன நண்பர்களே, இன்று 7 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனைவியுமான உறவு மற்றும் பார்ட்னர்ஷிப் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். 10 சந்திரன் 7 அமர்ந்திருப்பதால் பொதுமக்களின் ஆதரவு கிட்டும். 6 குரு 9 இருப்பதால் எதிரி பயம் நீங்கும்.
9ல் கேது அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத தனலாம் வந்து சேரும் நண்பர்களே. 3 கூடிய குரு வலுவாக இருப்பதால் இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள். உடல் நலம் காக்க, உடல் ஆரோக்கியத்திற்கு நீர்ச்சத்து மிக்க வெள்ளரிக்காய் அல்லது பழங்கள் சாப்பிடுவது நல்லது நண்பர்களே. பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடவும். விருச்சிக லக்ன நண்பர்களே, இன்று 6ல் சந்திரன் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டியில் வெற்றி நிச்சயம். 10 கூடிய சூரியன் 4ல் இருப்பதால் கௌரவம் அந்தஸ்து உயரும். 10ல் கேது அமர்ந்திருப்பதால் தொழிலில் சில மாற்றங்கள் செய்ய தோன்றும். 7 கூடிய சுக்கிரன் 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி வழி சொத்துக்கள் கிட்டும். 3 கூடிய சனி 6ல் இருப்பதால் உங்கள் மன உறுதி இன்று மலை போல் இருக்கும். உணவு விஷயத்தில் பித்தத்தை தணிக்க மோர் அல்லது இளநீர் அருந்துங்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வலரி மாலையை சுற்றி வழிபடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். தனுசு லக்ன நண்பர்களே, இன்று 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த மகிழ்ச்சியான செய்திகள் வரும். 10 கூடிய புதன் 3ல் சஞ்சரிப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கூடும். 9ல் கேது அமர்ந்திருப்பதால் தந்தை வழி உறவில் சில மாற்றங்கள் இருக்கும். 7 கூடியவன் வலுவாக இருப்பதால் வாழ்க்கையினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். 3 கூடிய சனி 4ல் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உணவு விஷயத்தில் சளியை தவிர்க்க மிளகு மற்றும் தூதுகளை சேர்த்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர் சாற்றி வழிபடவும், நன்றாக இருப்பீர்கள். மகர லக்ன நண்பர்களே, இன்று 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் சுகபோகங்கள் மற்றும் வாகன யோகம் மேம்படும். 10 கூடிய சுக்கிரன் 2ல் இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் வரும். 6 கூடிய புதன் 2ல் இருப்பதால் பழைய கடன்கள் வசூலாகும். 8ல் கேது அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத ஒரு பணம் வரும் வந்து சேரும். 7 கூடிய சந்திரன் 4ல் இருப்பதால் மனைவி வெளி உறவுகளால் அனுகூலம் நண்பர்களே. 3 கூடிய குரு 6ல் அமர்ந்திருப்பதால் சிறு அலைச்சல் இருக்கும். உணவு விஷயத்தில் புரதம் நிறைந்த பயிறு அல்லது சுண்டல் வகைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை கொடுக்கும். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நண்பர்களே, நன்றாக இருப்போம். கும்பலக்ன நண்பர்களே, இன்று 3ல் சந்திரன் சந்திரிப்பதால் உங்கள் மனநிலை அசாத்தியமான தைரியத்துடன் இருக்கும். 10 கூடிய செவ்வாய் 12ல் உச்சம் பெற்றிருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொழில்கள் மூலம் லாபம் தரும். 6 கூடிய சந்திரன் 3ல் இருப்பதால் இதற்குள் காணாமல் போகும். 7ல் கேது அமர்ந்திருப்பதால் வாழ்க்கை துறையினர் விட்டுக் கொடுத்து போவது நல்லது நண்பர்களே. 5 கூடியன் வலுவாக இருப்பதால் குழந்தைகள் இன்று உங்கள் பெருமைப்படுத்துவார்கள். உணவு விஷயத்தில் சிறுநீரக பாதைக்கு வாழைத்தண்டு அல்லது நீர்ச்சத்து காய்கறிகள் சாப்பிடவும் ஆரம்பித்துக் கொள்வது நல்லது. பரிகாரம் விநாயகப் பெருமாளுக்கு தோப்பு கர்ணம் போட்டு வழிபடவும், நன்றாக இருப்போம். மீனலக்ன நண்பர்களே, இன்று 2ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சால் செல்வம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 10 கூடிய குரு 4ல் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். 6ல் கேது அமர்ந்திருப்பதால் எதிரிகளை வேரோடு சாய்ப்பீர்கள். 7 கூடிய புதன் 12ல் மறைவதால் சுப கிரக பார்வையால் மனைவி வழி ஒற்றுமை புலப்படும். 3 கூடிய சுக்கிரன் 12ல் இருப்பதால் பயணங்களால் சுப விரயங்கள் ஏற்படும். உணவு விஷயத்தில் பித்தத்தை தணிக்க சீரகம் கலந்த தண்ணீர் அருந்துகள், நன்றாக இருக்கும். பரிகாரம் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுங்கள் நண்பர்களே. அன்பு நேயர்களே, இன்று காலச்சக்கரத்தின் முதல் நட்சத்திரமான அஸ்வினியில் சந்திரன் தன் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். இது உங்கள் வாழ்க்கையில் தேங்கி கிடந்த காரியங்கள் உயிர் கொடுக்கும். இந்த நாள் இன்று நீங்கள் விதைக்கும் விதை நாளை விருட்சகமாக வளரும். நாளை சந்திரன் பரணி நட்சத்திரத்துக்கு நுழையும் போது சுக்கிரனின் ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு என்ன மாற்றத்தை செய்யும் என்பதை நாம் பார்ப்போம் நண்பர்களே. இதுவரை நேர்மறையாக சிந்தியுங்கள், வெற்றி உங்களுக்கே. இறைவன் அருளால் இந்த நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம். உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் பதிலளிக்க உள்ளேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதில் நீங்கள் என்னிடம் உங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி அனுப்பி வைத்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம், உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் எனக்கு தொழில், கௌரவம், பணம், அந்தஸ்து, திருமணம், குழந்தை பிறப்பு என்று வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும், ஆரோக்கியம் ஆகியவற்றை, வேலை விஷயம் அத்தனையும் கேள்வியை அனுப்புங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு தேவையான பரிகாரம் அல்லது தேவையான தெய்வத்தை வேண்டுவதற்கும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.